புனித ஜெகன்மாதா பங்கு பெருவிழா. திருப்பலி முன்னுரை. பார்வோற்றும் பரமனை பாவக்கரையில்லாமல் இந்த மரியன்னையின் முன்னெடுப்பு பெருவிழாவில் நாம் நமது ஜெகன்மாதா பங்கு பெருவிழா நாளை நினைந்து நன்றி கூற வந்துள்ள அருட்தந்தையர்களையும் அருட் சகோதரிகளையும் உங்கள் அனைவரையும் பங்கு தந்தையர்களின் பெயரால் வாழ்த்தி வரவேற்கின்றோம். அன்னை ஒரு ஆலயம் என்று சொல்கிறோம். நமது விவிலிய மரபுப்படி திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 6:19 உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோயில் என்று கூறியுள்ளபடி நாம் அனைவருமே தூய ஆவி தங்கும் ஆலயமாக இருக்கின்றோம். அன்னை மரியாள் நமது பாதுகாவலி தனது உடலை தூய ஆவி தங்கும் கோவிலாக மாற்றியதாலேயே கண்ணிமை குன்றாமல் இறை மகனை ஈன்றெடுத்தாள். நாம் நமது உடலை எந்த விதத்தில் இறைவன் தங்கி வாழும் ஆலயமாக மாற்றி வாழ முயல்கிறோம். அன்னை மரியாள் நமது பாதுகாவலி தனது உடலை தூய ஆவி தங்கும் கோயிலாக மாற்றியதாலே கண்ணிமை குன்றாமல் இறை மகனை ஈன்றெடுத்தாள். நாம் நமது உடலை எந்த விதத்தில் இறைவன் தங்கி வாழும் ஆலயமாக மாற்றி வாழ முயல்கிறோம், இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்கிறோம் என்று சிந்திப்போம். திருப்பலியில் பங்கு கொள்வோம். கன்னிமரியில் தூய ஆவியால் இறைமகனை கருத்தாங்கினாள் அன்னை மரியா. ஈன்றெடுத்த மகனை உலக மக்களின் பாவங்களுக்காக தகனப்பலியாக்கி இறை திட்டத்துக்கு பணிந்து வாழ்ந்தார். உலகினர் அனைவருக்கும் அன்னை மரியாக மாறினார். முதிர் வயதில் கருவுற்ற இருந்த உறவனை தேடிச் சென்று உதவினார். விருந்து உண்ண கானாவூர் மணவிழா சென்றவர் வீட்டாரின் தேவையறிந்து மகனிடம் எடுத்து கூறி அதை நிறைவேற்றி விழா நாயகியாக மாறினார். அன்று மட்டுமல்ல, இன்றைய விழா நாயகியும் நம் அன்னைதான். இன்றும் தம் மகனிடத்தில் நம் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசுகிறாள் நம் பாதுகாவலி புனித ஜெகன்மாதா. மேலும் உறவினல் எலிசபெத்துக்கு ஓடிச் சென்று உதவிய மரியை போன்று நம்மிடையே வாழும் ஏழை எளியவர்களை நேசிப்போம். அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு வழிவகுப்போம். நம் வழியை செம்மைப்படுத்துவோம். நல்ல கிறிஸ்துவர்களாக வாழ்ந்து காட்ட முயற்சி எடுப்போம். நம் பங்கை முன்னேற்ற பாதையில் கண்டு செல்ல சேர்ந்து உழைப்போம், ஜெபிப்போம். உங்கள் அனைவருக்கும் புனித ஜெகன்மாதா திருவிழா நல்வாழ்த்துக்கள். குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அழைக்கும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அழைக்கும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலனடைந்திடவே பலி செலுத்திடவே பலனடைந்திடவே படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அழைக்கும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள்.
தேவன் அழைக்கின்றார். பாவம் நீங்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். பாதை காட்டும் ஆயனாக இறைவன் அழைக்கின்றார். பாவம் நீங்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். அன்பின் ஆட்சியே, அவரின் ஆட்சியே, அன்பின் ஆட்சியே, அவரின் ஆட்சியே. பரமதேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அழைக்கும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அழைக்கும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே, பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே, பலனடைந்திடவே. வாழ்வு வழங்கும் வார்த்தையாக வாழ அழைக்கின்றார். வாரி வழங்கும் வள்ளலாக பரமன் அழைக்கிறார். வாழ்வு வழங்கும் வார்த்தையாக வாழ அழைக்கின்றார். வாரி வழங்கும் வள்ளலாக பரமன் அழைக்கிறார். நிறைந்த வாழ்விலே, நம்மை நிரப்பவே, நிறைந்த வாழ்விலே, நம்மை நிரப்பவே. இனிய தேவன் நம்மை அழைக்க எழுந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அழைக்கும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அழைக்கும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே, பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே, பலனடைந்திடவே. படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அழைக்கும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அழைக்கும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமாகிய கிறிஸ்து இயேசுவின் அருளும் தாயும் தந்தையுமான இறைவனின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் வல்லமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடு இருப்பதாக. இறையேசுவில் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, நண்பர்களே, உறவுகளே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் நமது பாதுகாவலி புனித ஜெகன்மாதாவினுடைய இனிமையான பெயரிலே அன்போடு வருக வருக என மீண்டுமாய் உங்களை அழைக்கிறோம். 8 நாட்கள் முடிந்து இது 9வது நாளில் நவநாட்கள் நிறைவு பெற்று நம் அன்னை ஜெகன்மாதாவுடைய பெருவிழாவை, விண்ணேற்பு அன்னையினுடைய விழாவை, திருவெளிப்பு விழாவை இப்பொழுது இந்த திருப்பலியில் நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். இது ஞாயிறு திருப்பலி போன்று, நாளை காலையிலும் ஞாயிறு திருப்பலி போன்று, கடன் திருப்பலி போன்றுதான். அன்பார்ந்தவர்களே, நமது பாதுகாவலி புனித ஜெகன்மாதா அனைவருக்கும் தாய், அண்ட சராசரங்களுக்கும் தாய், நம்மோடு பயணிக்கின்ற ஒரு நல்ல கிறிஸ்தவர்கள், நம்மோடு இணைந்து நமக்காக தன் மகனிடம் வேண்டுகின்ற ஒரு பெரிய பரிந்துரையாளர். அந்த தாய் நமக்கு பாதுகாவலியாக இருந்து கடந்த 32 ஆண்டுகளாக வழி நடத்தி, இந்த 32வது ஆண்டில் நம்மை சீரும் சிறப்புமாய் வழி நடத்தி நம்மையெல்லாம் அவருடைய திருமகனின் இறையரசாக கட்டி எழுப்பி கொண்டு இருப்பதை நாம் உணர்கிறோம். ஆகவே நன்றி கூறுகிறோம், ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம். அவரை கொடையாக தந்த அன்னை மரியை கொடையாக தந்த அவருடைய தாய்க்கும் நன்றி கூறுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில், இந்த நாட்களிலெல்லாம் நாம் மரியியல் அடிப்படையில், மரியாவின் ஆன்மீக அடிப்படையில், திரு அவை விவிலியம் சொல்லுகின்ற அடிப்படையில்
அன்னை மரியும் நமது குடும்பங்களும் நமது சமூகமும் என்றெல்லாம் தியானித்து இன்றைக்கு அவர் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள் என்று அன்றைக்கு அன்னை சொன்ன அந்த வாக்கை நாம் நம் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அதை புதுப்பித்து அவர் இயேசு சொன்ன வார்த்தைகள் அத்தனையையும் நாம் வாழ்வாக்க அவர் விரும்புகின்ற நற்செய்தியாக மாற நமது பங்கு என்றும் சீரும் சிறப்புமாய் ஒளிர மிளிர இயேசுவை மகிமைப்படுத்த, அன்னை மரியை மகிமைப்படுத்த, அதனால் நாம் அத்தனை பேரும் நல்வாழ்வு பெற, நாம் மட்டுமல்ல நம்மை சுற்றி இருப்பவர் அத்தனை பேருமே நல்வாழ்வு பெற வேண்டும் என்று வேண்டி ஒப்பு கொடுத்து நமது பங்கு முழுவதையும் இந்த திருப்பீடத்திலே ஒப்பு கொடுத்து இன்றைய திருப்பலியை தலைமையேற்று நடத்த வந்திருக்கின்ற அருள் தந்தை பால் பிரகாஷ் அவர்களை நாம் நமது பங்கின் சார்பாக மற்ற அனைத்து அருள் தந்தையர்களையும் வருக வருக என இதய மகிழ்வோடு அன்போடு வரவேற்கின்றோம். இந்த தூய திருப்பலியை தகுதியுடன் ஒப்புக் கொடுக்க அதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை எண்ணி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் போற்றுகின்றோம் பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் மிகு வல்லவரே தந்தையே இறைவனே ஆண்டவரே இறைமகனே இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே 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 இறை தந்தையினின்று ஜெனித்தவனே. தந்தையினின்று ஜெனித்தவனே. உலகின் பாவம் போக்குபவரே நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே இறங்கும் ஐயா எம் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே. தூயவர் 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 ஐயா நீ ஒருவரே ஆண்டவர்.
எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் ஆட்சிக்கு எடுத்துக்கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது ஆட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் அன்பு திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளின் பேழையை கொண்டு வந்து தாவீது அதற்கென அமைந்திருந்த கூடாரத்தின் நடுவே வைத்தனர். குறிப்பேடு முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, திருவசனங்கள் 3, 4, 15, 16 மற்றும் 16 1, 2. அந்நாட்களில் ஆண்டவரின் பேழைக்கென தாம் ஏற்பாடு செய்திருந்த இடத்துக்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரேல் அனைவரையும் எருசலேமில் ஒன்று திரட்டினார். அவ்வாறே தாவீது ஆரோனின் புதல்வரையும் லேவியரையும் ஒன்று திரட்டினார். பின்பு லேவியர் மோசையின் கட்டளையாக தந்த ஆண்டவரின் வாக்கின்படி கடவுளின் பேழையை அதன் தண்டுகளால் தங்கள் தோள் மேல் சுமந்து வந்தனர். தாவீது லேவியின் தலைவர்களிடம் தங்கள் உறவின் முறையிலிருந்து தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் ஆகிய கருவிகளை இசைத்து மகிழ்ச்சி ஒளி எழுப்பக்கூடிய பாடகரை நியமிக்க கட்டளையிட்டார். அவர்கள் கடவுளின் பேழையை கொண்டு வந்து தாவீது அதற்கென்று அமைந்திருந்த கூடாரத்தின் நடுவே வைத்தனர். பின்பு கடவுளின் முன்பு எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினர். தாவீது எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின்பு மக்களுக்கு ஆண்டவரின் பெயரால் ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. 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 அவர் நல்லவராம் வல்லவராம் சொல்லரும் ஆண்மகளுடையவராம். நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. அவர் எல்லையில்லா நுண்ணறிஞர், எல்லாரும் தந்தை தாயும் அவர். நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. இந்த பூவுலகும் வானுலகும் அவரது அதிசய படைப்புகளாம். நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. அவர் எளியோரை வாழ்விக்கின்றார், நலிந்தோரை கை தூக்குகின்றார். நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே.
சிதறுண்டோரை சேர்க்கின்றார், மனமுடைந்தோரை தேற்றுகின்றார். நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. தமக்கஞ்சுவோரை தாங்குகின்றார், நம்பி வந்தோரை காக்கின்றார். நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. வழி தவறிய ஆட்டை தேடுகின்றார், தன்னுயிர் தந்து மீட்கின்றார். நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. அவர் ஒடுக்கப்பட்டோரை உயர்த்துகின்றார், ஒதுக்கப்பட்டோரை வாழ்விக்கின்றார். நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. 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 இரண்டாம் வாசகம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 54 57 முடிய. சகோதர சகோதரிகளே, அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும்போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே, உன் வெற்றி எங்கே? சாவே, உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு. பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம், ஆனந்தமுடனே பாடிடுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி இயல் 2 இறைவாக்கியங்கள் 1 முதல் 12 வரை.
மூன்றாம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்து மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்புதான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரிடம் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அவர் உங்களுக்கு சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள் என்ற இறை வார்த்தைகளை தியானிக்க, சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அமெரிக்காவிலே நியூயார்க் பெருநகரத்திலும், நியூயார்க் மறை மாவட்டத்திலும், ரோச்செஸ்டர் மறை மாவட்டத்திலும் ஆயராக பணியாற்றியவர் பேராயர் ஃபுல்டன் ஷீன் என்பவர். சிறந்த மறையுரையாளர், நகைச்சுவையாக பேசக்கூடியவர். எனவே மக்கள் எல்லோராலும், அமெரிக்க மக்கள் எல்லோராலும் மிகுந்த நேசத்திற்கு உள்ளவராக வாழ்ந்தவர் அவர். அவருக்கு 70 வயது நடந்தபோது இதயத்திலே வலி ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். பரிசோதித்த மருத்துவர்கள் சொன்னார்கள், பேராயருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், இதயத்திலே அறுவை சிகிச்சை ஒன்று செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த செய்தியை கேட்டு மறை மாவட்டமே கலங்கியது. அவரை நேசித்த மக்கள் அனைவரும் கலங்கினார்கள். மறை மாவட்ட குருக்களும் கலங்கினார்கள். ஆனால் பேராயர் ஃபுல்டன் ஷீன் மிகுந்த நிதானமாக இருந்தார். வழக்கமாக புன்முறுவல் மிகுந்த முகத்தோடு இருப்பார். அதே முகத்தோடு காட்சி தந்தார். அதே புன்முறுவலோடு மருத்துவமனைக்கு சென்றார். அறுவை சிகிச்சை முடிந்தது. நலமாக ஆயர் இல்லத்திற்கு திரும்பி வந்தார். அவரை சந்தித்த பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு இதயத்திலே அறுவை சிகிச்சை என்றவுடன் மறை மாவட்டமே கலங்கியது. மறை மாவட்ட குருக்கள் கூட, உங்களை பிடிக்காதவர்கள் கூட கலங்கினார்கள். ஆனால் நீங்கள் மிகுந்த நிதானத்தோடு இருந்தீர்கள், புன்முறுவலோடு இருந்தீர்கள். அதே மாறாத புன்னகையோடு புன்முறுவலோடு மருத்துவமனைக்கு சென்று அறுவை சிகிச்சை முடிந்து நலமாக திரும்பி இருக்கிறீர்களே, உங்களால் எப்படி இந்த அறுவை சிகிச்சையை எளிதாக எடுத்துக்கொள்ள முடிந்தது என்று கேட்கிறார்கள். அதற்கு மிக ஆழமான வார்த்தைகள், மிக தெளிவாக சுருக்கமாக சொன்னார் பேராயர் ஃபுல்டன் ஷீன். நான் வாழ்ந்தால் கிறிஸ்து என்னோடு வாழ்கிறார், நான் இறந்தால் கிறிஸ்துவோடு நான் வாழ்கிறேன், இதிலே கலக்கம் வருவதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார். வாழ்ந்தால் கிறிஸ்து என்னோடு வாழ்கிறார், இறந்தால் கிறிஸ்துவோடு நான் வாழ்கிறேன், இதிலே கலக்கம் வருவதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார். கிறிஸ்துவோடு ஐக்கியமாகி வாழ்ந்தவர் பேராயர் ஃபுல்டன் ஷீன். இதைத்தான் பவுலடிகளார் தன்னுடைய திருமுகத்திலே
வாழ்வு என்பது எனக்கு இயேசு கிறிஸ்துவே, சாவு என்பது ஆதாயமே என்று சொல்லுகிறார். அன்னை தெரசால், புனித இஞ்ஞாசியார், அந்தியோக்கு இஞ்ஞாசியார் போன்ற பல புனிதர்கள் இயேசுவோடும் இயேசுவின் பெயரோடும், உன்னதமிக்க இயேசுவின் பெயரோடும் இரண்டர கலந்து வாழ்ந்தவர்கள். கார்டினல் நியூமன் தன்னுடைய ஜெபம் ஒன்றிலே இவ்வாறு எழுதினார்: Shine through me, Lord, that I may feel your presence in my soul every moment என்று எழுதினார். என்னுடைய ஆன்மாவிலே உனது பிரசன்னத்தை ஒவ்வொரு நொடி பொழுதும் உணரக்கூடிய வரம் தா என்று கார்டினல் நியூமன் தன்னுடைய ஜெபத்திலே எழுதினார். இந்த ஜெபத்தை அன்னை தெரசா ஒவ்வொரு நாளும் சொல்லி வந்தார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இதைத்தான் தமிழ் சைவ பாரம்பரியத்திலே திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் சொல்கிறார்: இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று சொல்கிறார். இந்த நிலைதான் இறை ஐக்கிய நிலை, இயேசுவோடு ஒன்றித்த நிலை. இந்த நிலையின் உச்சத்தில் வாழ்ந்தவர் அன்னை மரியாள். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டதிலிருந்து இயேசு சிலுவையிலே இறந்து உயிர்த்து சீடர்களுக்கு, அன்னை மரியாளுக்கு காட்சி தந்தது வரை, அதன் பிறகும் இயேசுவோடு ஒன்றித்து வாழ்ந்தவர் அன்னை மரியாள். அந்த ஒன்றித்த நிலையில்தான் ஒரு பிரச்சனை என்றவுடன், இன்றைய நற்செய்தியிலே கேட்டோம், கானாவூரிலே திருமணம் நடக்கிறது, ரசம் தீர்ந்து போகிறது, பிரச்சனை பெரிதாகிறது, ரசம் தீர்ந்து விட்டது என்று உடனடியாக இயேசுவிடம் சென்று சொல்லுகிறார். இதை செய் என்று கட்டளையிடவில்லை, ரசம் தீர்ந்து விட்டது, பிரச்சனையை உனக்கு முன்னால் வைக்கிறேன், அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ செய் என்ற அர்த்தத்திலே ரசம் தீர்ந்து விட்டது என்று பிரச்சனையை உடனடியாக இயேசுவிடம் எடுத்து செல்கிறார் அன்னை மரியாள். அந்த நிலையிலே அவர் செய்ததற்கு காரணம் இயேசுவோடு ஐக்கியமாகி வாழ்ந்தார் என்ற அடிப்படை உண்மைதான் காரணமாக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு பிரச்சனை என்றாலும், சோதனை என்றாலும், வேதனை என்றாலும், சவால் என்றாலும், சங்கடம் என்றாலும், நேரடியாக இயேசுவை அணுகக்கூடிய துணிச்சல் நமக்கு எப்போது கிடைக்கும் என்றால், இயேசுவோடு இறைவனோடு இரண்டர கலந்து சங்கமித்து ஐக்கியமாகி இருந்தால் எந்த பிரச்சனையானாலும் அதை உடனடியாக இயேசுவிடம் எடுத்து செல்வோம், அந்த பிரச்சனை தீரும். அதற்கு முன்னுதாரணமாக அன்னை மரியாள் திகழ்கிறார். இயேசுவே அதற்கு முன்னுதாரணமாகத்தான் திகழ்கிறார். யோர்தான் நதிக்கரையிலே இறைவனோடு அவர் ஒன்றித்திருந்ததை நற்செய்தியிலே வாசிக்கிறோம். தாபோர் மலை மீது இறைவனோடு அவர் ஒன்றித்து அவருடைய மாட்சி வெளிப்பட்டதை நற்செய்தியிலே வாசிக்கிறோம். அவர் சீடர்களை அனுப்பிவிட்டு இரவெல்லாம் மலையிலே சென்று ஜெபித்தார், இறைவனோடு ஒன்றித்திருந்தார், ஐக்கியமாகி இருந்தார் என்று வாசிக்கிறோம். அதிகாலை வேளையிலே எழுந்து சென்று ஜெபித்தார், இறைவனோடு ஒன்றித்திருந்தார், ஐக்கியமாகி இருந்தார் என்று ஜெபிக்கிறோம். அப்படி இறைவனோடு ஒன்றித்திருந்ததால் தான், ஐக்கியமாகி இருந்ததால் தான் அவரால் நோய்களை நீக்க முடிந்தது, பேய்களை ஓட்ட முடிந்தது. அதே போல எப்படி இயேசு கிறிஸ்து இறைவனோடு ஐக்கியமாகி இருந்தாரோ, அதே போல இயேசுவோடு அன்னை மரியாள் ஐக்கியமாகி இருந்த காரணத்தால் பிரச்சனை என்று வந்தவுடன், தேவை என்று வந்தவுடன், ரசம் தீர்ந்து விட்டது என்று தன் மகனிடம் சொல்லுகிறார். இது நமக்கு வழங்கப்படுகிற முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, தேவையின் போது அன்னை மரியாள் இயேசுவிடம் முழுமையாக சரணடைகிறார். எந்த ஒரு நிபந்தனையுமின்றி முழுமையாக இயேசுவிடம் சரணடைகிறார். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, 1963 ஆண்டு ஆகஸ்ட் 28 வாஷிங்டன் டிசி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் டிசியிலே ஒரு மாபெரும் ஊர்வலம் நடந்தது. ஊர்வலத்தின் முடிவிலே ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்திலே மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் பேசினார். அவர் பேசிய உரைதான் ஐ ஹாவ் அ ட்ரீம் என்று உலக புகழ் பெற்ற உரையாக
இன்று வரை வாசிக்கப்படுகிறது. ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு அவர்கள் எல்லோரும் தயாரித்து கொண்டிருந்தார்கள். அமெரிக்காவிலே சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்ஸ், அமெரிக்க குடியுரிமை இயக்கம் என்பது மிக பிரபல்யமான இயக்கமாக இருந்தது. அமெரிக்க மண்ணிலே வெள்ளையின மக்களுக்கு இணையாக கருப்பின மக்களுக்கும் அனைத்து உரிமைகளும் சமூகத்திலே கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்த இயக்கம் அமெரிக்க குடியுரிமை இயக்கம். அதனுடைய தலைவராக விளங்கியவர் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர். அவர்தான் அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார், ஊர்வலத்திற்கும் பொதுக்கூட்டத்திற்கும். ஆனால் அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பிருந்தே மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியருக்கு தொலைபேசியிலே கொலை மிரட்டல்கள் வந்து கொண்டே இருந்தன. இந்த நிகழ்ச்சியை நீ நடத்தினால், இந்த ஊர்வலத்தை நீ நடத்தினால், அதிலே கலந்து கொண்டால் உன்னை தொலைத்து கட்டுவோம் என்று கொலை மிரட்டல்கள் ஒரு மாதமாக வந்து கொண்டிருந்தன. ஆனால் அதற்கெல்லாம் அவர் அஞ்சவில்லை. அமெரிக்க மண்ணிலே ஒரு மாபெரும் அஞ்சா நெஞ்சனாக வாழ்ந்தவர் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர். ஆனால் ஆகஸ்ட் 27 அந்த நிகழ்வுக்கு முந்தைய நாள் இரவிலே 10 மணிக்கு கடைசியாக ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. அதிலே பேசியவன் சொல்கிறான், நாளைக்கு இந்த நிகழ்ச்சியை நீ நடத்தினால், அதிலே கலந்து கொண்டால், இந்த இடத்திலே இப்படி வைத்து உன்னை கொன்று போடுவோம் என்று இறுதியாக அந்த மிரட்டல் வருகிறது. அந்த மிரட்டலை கேட்டு எல்லா சக்தியையும் இழந்து சோர்ந்து போய் முழுமையாக இறைவனிடம் சரணடைந்தேன் என்று தன்னுடைய சுயசரிதையிலே மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் எழுதுகிறார். அப்படி சரணடைந்த போது, அதுவரை என்னுடைய வாழ்க்கையிலே நான் உணர்ந்திராத, அனுபவித்திராத புதிய ஆற்றலை, புதிய சக்தியை, புதிய உத்வேகத்தை நான் பெற்றேன். அந்த ஆற்றலோடு, அந்த சக்தியோடு, அந்த உத்வேகத்தோடு மறுநாள் நிகழ்ச்சிகளை நடத்தினேன் என்று தன்னுடைய சுயசரிதையிலே எழுதுகிறார். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, சரணடைவது என்பது, குறிப்பாக இறைவனிடம் சரணடைவது என்பது நம்முடைய இயலாமையின், கையாலாகாத்தனத்தின் வெளிப்பாடு அல்ல. இதற்கு மேல் வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்ற துணிச்சல் மிக்க மனநிலையை நமக்கு இறைவன் தரக்கூடிய அற்புதமான பொழுது நாம் இறைவனிடம் சரணடைகிற பொழுது. அத்தகைய சரணடைதலை தான் அன்னை மரியாள் செய்தார். இயேசுவிடம் முழுமையாக சரணடைந்தார். அங்கே அவர் சரணடைந்ததால் அற்புதம் நிகழ்ந்தது, அதிசயம் நிகழ்ந்தது, தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் தீர்க்க முடியவில்லை என்று நாம் நினைக்கிற போது, பிரச்சனைகளின் பொழுதெல்லாம் முழுமையாக இறைவனிடம் சரணடைவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். முழுமையாக இறைவனிடம் நாம் சரணடைகிற போது நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான அனைத்து வழிகளும் பிறக்கின்றன. அதனுடைய உதாரணமாகத்தான் இன்றைய நற்செய்தியிலே அன்னை மரியாள் முழுவதுமாக இயேசுவிடம் சரணடைகிறார். இது நமக்கு வழங்கப்படுகிற மூன்றாவது செய்தி. அடுத்த செய்தி, இயேசுவிடம் அவர் சரணடைகிற போது முழுமையான நம்பிக்கையோடு சரணடைகிறார் அன்னை மரியாள். எனவே இறைவனிடம் சரணடைவது என்பது முழுமையான நம்பிக்கையோடு சரணடைவதிலே இருக்க வேண்டும். நிச்சயமாக நாம் வேண்டுவது, எதற்காக இயேசுவிடம் இறைவனிடம் சரணடைகிறோமோ அந்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும், நம்முடைய பிரச்சனை தீரும் என்ற முழு நம்பிக்கையோடு இறைவனிடம் சரணடைய வேண்டும் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். பிரான்ஸ் நாட்டிலே ஒரு பாட்டி தன்னுடைய 12 வயது சிறுவனை அழைத்து அவனிடம் ஒரு பச்சை நிற கல்லை கொடுத்து சொல்கிறார், இது விலை உயர்ந்த மந்திர சக்தி வாய்ந்த மரகத கல். இந்த கல்லை நீ பத்திரமாக வைத்துக்கொள், இதை அடிக்கடி எடுத்து பார்த்துக்கொள், இதிலிருந்து உனக்கு ஆற்றல் கிடைக்கும், சக்தி கிடைக்கும், நீ இந்த நாட்டினுடைய அரசனாவாய், பெரிய தளபதியாவாய்
என்று உறுதியாக சொல்கிறார். அந்த பாட்டியின் வார்த்தைகளை முழுமையாக நம்புகிறான் அந்த 12 வயது சிறுவன். அடிக்கடி அந்த மந்திர சக்தி மிக்க கல்லை எடுத்து பார்த்து கொள்கிறான். தன்னுடைய கையிலே வைத்து நான் இந்த நாட்டினுடைய அரசனாவேன், மன்னனாவேன் என்று சொல்லிக் கொள்கிறான். அவன் பின்னாளிலே பிரான்ஸ் நாட்டினுடைய அரசனானான், மன்னனானான், தளபதியானான். அவன்தான் மாவீரன் நெப்போலியன். பிரான்ஸ் நாட்டை பல்வேறு போரிலே தலைமையேற்று நடத்தி சென்று பல்வேறு வெற்றிகளை தேடித் தந்தவன் மாவீரன் நெப்போலியன். அந்த மாவீரன் இறந்தபோது இந்த நிகழ்ச்சியை பற்றி அவன் தன்னுடைய நண்பர்களிடத்திலே சொல்லியிருக்கிறான். என்னுடைய பாட்டி எனக்கு ஒரு மந்திர சக்தி மிக்க கல்லை தந்திருக்கிறார். அந்த கல்லை நான் ஒவ்வொரு நாளும் எடுத்து பார்த்து கொள்கிறேன். அதை வைத்து கொண்டு நான் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிக்கொள்வேன், இந்த நாட்டினுடைய மன்னனாவேன், அரசனாவேன், தளபதியாவேன் என்று. அந்த மந்திர சக்தி தான், அந்த மந்திர சக்தி மிக்க கல்தான் என்னை இந்த நாட்டிற்கு தளபதியாக்கியது என்று தன்னுடைய நண்பர்களிடத்திலே அடிக்கடி அவன் பகிர்ந்து கொள்வான். எனவே அந்த மாவீரன் இறந்த பிறகு இப்படி இவன் சொன்னானே என்று அதை நினைவு கூர்ந்த அவனுடைய நண்பர்கள் அவனுடைய பெட்டியை எடுத்து தேடி பார்க்கிறார்கள். அந்த பெட்டியிலே அந்த கல் இருக்கிறது. அவர்கள் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறார்கள். என்ன உண்மை தெரியுமா? அந்த கல் மந்திர சக்தி மிக்க மரகத கல்லே அல்ல, சாதாரண பச்சை நிற கண்ணாடி என்று கண்டுபிடிக்கிறார்கள். என்ன உண்மையை நாம் உணர்கிறோம்? மாவீரனை, சாதாரண நெப்போலியன் என்ற சிறுவனை மாவீரனாக்கியது, மகானாக்கியது, மன்னனாக்கியது மந்திர சக்தி அல்ல, மந்திர சக்தி மிக்க கல் அல்ல, அவனுடைய நம்பிக்கை என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஒரு கவிஞன் சொல்கிறான், நம்பிக்கை நார் மட்டும் நம் கையில் இருந்து விட்டால் உதிர்ந்த பூக்கள் எல்லாம் ஒவ்வொன்றாய் ஒட்டிக்கொள்ளும் என்று சொல்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொல்கிறோம், யானைக்கு பலம் தும்பிக்கையிலே, மனிதருக்கு பலம் நம்பிக்கையிலே என்று சொல்கிறோம். கூடுமானாலா நம்பினவருக்கு எல்லாம் கைகூடும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே சொல்கிறார். நம்பிக்கையின் உச்சத்தில் இயேசுவிடம் சரணடைகிறார் அன்னை மரியாள். அந்த நம்பிக்கை அறிக்கையாகத்தான் இன்று நாம் தியானிக்கும் பொருள், அந்த இறை வார்த்தைகள். அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற வார்த்தைகள் வருகின்றன. இது ஒரு ஆழமான நம்பிக்கை அறிக்கை. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையான நம்பிக்கையோடு இயேசுவிடம், இறைவனிடம் சரணடைவதற்கு அன்னை மரியாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இது 3வது செய்தி. அன்னை மரியாள் இயேசுவிடம் சரணடைகிற போது சீடர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு இயேசுவனுடைய தெய்வீக வல்லமை தெரியாது. ஏனென்றால் அதுவரை எந்த அருங்குறியையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் இயேசு நிகழ்த்தவில்லை. கானாவூரிலே அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக்கியதுதான் அவர் செய்த முதல் அருங்குறி, முதல் அற்புதம் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே சீடர்களுக்கு இயேசுவனுடைய தெய்வீகத்தன்மை, மனிதத்தன்மை தெரிகிறது. தெய்வீகத்தன்மை முழுமையாக அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அதை முழுமையாக அறிந்தவர் அன்னை மரியாள். இயேசுவனுடைய பிறப்புக்கு முன்பிருந்தே இயேசுவனுடைய தெய்வீகத்தன்மையை முழுமையாக அறிந்திருந்த அன்னை மரியாள் கானாவூரிலே பணிவோடு இயேசுவிடம் முழுமையாக சரணடைகிறார். அந்த பணிவு அன்னையிடம் வெளிப்படுகிறது. 1931ஆம் ஆண்டு லண்டனிலே வட்டமேசை மாநாடு நடந்தது. அந்த காலத்திலே சுதந்திர போராட்டம் தீவிரமாக நடந்து கொண்டிருந்த காலம். லண்டனிலே நடந்த வட்டமேசை மாநாட்டில் மகாத்மா காந்தியடிகள், சர் ஏட்டீர் பன்னீர்செல்வம் போன்ற தலைவர்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். ஆனால் அந்த வட்டமேசை மாநாடு தோல்வியிலே முடிவடைகிறது. தோல்வியிலே முடிந்தவுடன் இந்தியாவிலே சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட்டிருந்த தலைவர்கள் எல்லோரும் கைது செய்யப்படுகிறார்கள். அப்படி தமிழகத்திலே கைது செய்யப்பட்ட தலைவர்களில் ஒருவர் காமராஜர். அவர் கைது செய்யப்பட்டு இங்கே திருச்சி மத்திய சிறையிலும் வேலூர் சிறையிலும் அடைக்கப்பட்டார். பல மாதங்களுக்கு பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டார். அவர் விடுதலை செய்யப்பட்ட போது
அவருடைய சொந்த ஊரான இன்றைய விருதுநகர் அன்றைய விருது பட்டியலே அவருக்கு ஒரு மாபெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புகைவண்டி நிலையத்திலிருந்து அவருக்கு மாலை அணிவித்து அவரை ஊர்வலமாக கோஷங்கள் எழுப்பி அவரை பாராட்டி அழைத்து செல்கிறார்கள். அமைதியாக வருகிறார் காமராஜர். அவருடைய வீட்டிற்கு அருகிலே வந்தவுடன் ஒரு பெரிய கல்லின் மீது ஏறி அங்கு இருந்தவர்களை எல்லாம் அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு அவர்களை பார்த்து சொல்லுகிறார் காமராஜர், இவ்வளவு பெரிய வரவேற்பை எனக்கு தந்திருக்கிறீர்கள், உள்ளபடியே உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். எனக்கு இது பேர் உவகையாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தை விட்டு செல்வதற்கு முன்னால் நீங்கள் எனக்கு ஒரு உதவியை செய்ய வேண்டும். பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்குள்ளே சென்று எனக்காக ஒரு ஜபத்தை சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். அந்த கோயிலுக்குள்ளே சென்று இந்த காமராஜனுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பை தந்திருக்கிறோம், இதனால் இவனுக்கு தலைக்கணம் வந்துவிடக்கூடாது என்று எனக்காக வேண்டிவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு வேகமாக தன்னுடைய வீட்டிற்குள்ளே சென்று விடுகிறார். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, மனித வரலாற்றிலே மகான்கள், மாமனிதர்கள், புனிதர்கள் என்று யாரெல்லாம் போற்றப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே பணிவு மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழ் சைவ பாரம்பரியத்தில் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். திருஞான சம்பந்தருக்கு 16 வயது நடந்தபோது திருநாவுக்கரசருக்கு 70 வயதுக்கு மேல் இருக்கும். இருந்தாலும் ஒருவர் மற்றவரை சந்திக்கிற போது ஒருவர் மற்றவருடைய பாதங்களிலே தாழ்ந்து பணிந்து வணங்கி வாழ்த்துக்களை தெரிவிப்பார்களாம். அங்குதான் அடியாருக்கு அடியார் என்ற சிந்தனை வலுவாக வளர்ந்தது என்று பார்க்கிறோம். நம்முடைய திருத்தந்தை திருமடல்கள் மக்களுக்கு எழுதுகிற போது அந்த மடல்களின் கடைசியில் யுவர்ஸ் சின்சியர்லி, யுவர்ஸ் லவ்விங்லி, யுவர்ஸ் அஃபெக்ஷனேட்லி என்றெல்லாம் போடுவது இல்லை. சர்வன்ட் ஆஃப் சர்வன்ட்ஸ், அடியாருக்கு அடியார் என்றுதான் கையொப்பமிடுகிறார். பவுலடிகளார் தன்னுடைய மடல்களிலே பிறர் உங்களை விட உயர்ந்தவர்கள் என நினைத்து மதிப்பளியுங்கள் என்று சொல்லுகிறார். உலக மகா தத்துவ மேதை சாக்ரட்டிஸ் சொல்லுகிறார், எனக்கு எதுவுமே தெரியாது என்ற ஒன்றை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லுகிறார். நபிகள் நாயகம் சொல்கிறார், என்னை அதிகம் புகழாதீர்கள், நான் காய்ந்த ரொட்டியை தின்று வாழ்ந்த ஏழை தாய்க்கு பிறந்தவன் என்று சொல்லுகிறார். இவர்களுக்கெல்லாம் மேலாக பணிவின் உச்சமாக வாழ்ந்தவர் அன்னை மரியாள். இறை திட்டத்திற்கு ஆம் என்று சொன்னபோது அவருடைய பணிவு வெளிப்படுகிறது. வாழ்க்கையின் இறுதி வரை இறை திட்டத்திற்கு ஆம் என்று சொல்லி தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தியவர் இங்கே கானாவூர் திருமணத்தின் போதும் தன்னுடைய மகனின் தெய்வீகத்தை முழுவதுமாக உணர்ந்து அறிந்து அவரிடத்திலே பணிவோடு சரணடைகிறார். ஆக இன்றைய நாளிலே நமக்கு தரப்படுகிற இந்த 4 செய்திகளை தெளிவாக புரிந்து கொள்வோம். அன்னை மரியாள் இன்று நம்மை அழைக்கிறார். எதற்காக? இயேசுவோடு இறைவனோடு ஐக்கியமாகி வாழ்வதற்காக அழைக்கிறார். இயேசுவிடம் இறைவனிடம் சரணடைந்து வாழ்வதற்காக அழைக்கிறார். நம்பிக்கையோடு சரணடைந்து வாழ்வதற்காக அழைக்கிறார். பணிவோடு சரணடைந்து வாழ்வதற்காக அழைக்கிறார். இதையெல்லாம் நாம் செய்கிற போது நிறை வாழ்வு, நிறை மகிழ்ச்சி, நிறைவான மன நிம்மதி நமக்கு கொடையாக கிடைக்கிறது. அந்த அருளுக்காக இந்த பெருவிழாவிலே அன்னை மரியாவிடம் தொடர்ந்து நமக்காக, நமது குடும்பங்களுக்காக, நமது பங்கு அனைத்திற்குமாக வேண்டுவோம். இறைவனுடைய எல்லா அன்பும் அருளும் ஆசீரும் நம்மை இன்றும் என்றும் நிரப்பி வழிநடத்துவதாக. ஆமென். இறைவனிடம் முழுமையான நம்பிக்கையோடு நம்முடைய வேண்டுதல்களை எழுப்புகிற போது நாம் வேண்டுவதற்கு மிக அதிகமாகவே தன்னுடைய அருள் வளங்களை நமக்கு வழங்க இறைவன் காத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வேண்டுதல்களை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். இறை உன் குரல் கேட்க இறைவாக்கினர்களை தேர்ந்தெடுத்தவரே எம் இறைவா,
உம் திருப்பணியாற்ற நீர் தேர்ந்தெடுத்து திருப்பொழிவு செய்த திரு அவை பணியாளர்களை, குறிப்பாக எங்கள் பங்கு தந்தையர்கள், இன்று திருப்பலி நிறைவேற்றும் அருட்தந்தையர்களை ஆசீர்வதியும். இவர்கள் தாங்கள் அழைக்கப்பட்டதன் மேன்மையை உணர்ந்து தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை இறை பாதையில் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை ஆள அரசர்களை தேர்ந்தெடுத்தவரே எம் இறைவா. எம் தாய் திருநாட்டை ஆளும் நல்ல ஆட்சியாளர்களை ஆசிர்வதையும். நாட்டின் வளங்களை பேணி காக்கவும், நாட்டின் செல்வங்களான மக்களை நீதி நெறியில், சமத்துவத்தில், சமுதாயத்தில் வழிநடத்தவும், நாட்டு மக்களின் தேவை அறிந்து நல்ல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தோழனாய் இருந்து தோள் கொடுக்கும் எம் இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து இளைய தலைமுறையினையும் சிறுவர் சிறுமிகளையும் ஆசிர்வதியும். மறந்து போகும் இளமை பருவத்தில் படைத்த உம்மை மறவாமல் ஈன்றெடுத்து பெற்றோரின் உழைப்பினை மனதில் கொண்டு தங்கள் கடமைகளை செவ்வனே செய்யவும், சமுதாய நலனுக்காக தங்களையே ஈடுபடுத்தும் தியாக உள்ளத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளின் நாயகனே எம் இறைவா, துன்புறும் ஏழை எளியோர்களை கண்ணோக்கியருளும். அடிப்படை வாழ்வாதாரம் கூட இன்றி அல்லலுறும் இவர்களின் துயர் நீங்கவும், நாட்டின் நலனை கருத்தில் கொள்ளாமல் இந்தியாவை இன்னும் ஏழை நாடாகவே மாற்றும் அரசியல் தலைவர்கள் உயர் குடிமக்களின் மனதை மாற்றியருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெகன்மாதா பங்கு பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடும் எங்களை, எங்கள் குடும்பங்களை உமது அருளால், ஆசியால், சமாதானத்தினால் நிரப்பி நல்ல எதிர்காலத்தை தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களின் தேவைகளுக்காக வேண்டுவோம். நம்முடைய பங்கினுடைய மனித சமூகம் முழுவதினுடைய தேவைகளுக்காக வேண்டுவோம். நம்முடைய நாட்டிலே, உலக நாடுகளிலே அமைதி நிலவ வேண்டும் என்று வேண்டுவோம். அன்னை மரியாளின் பரிந்துரை வழியாக இறைவனுடைய அன்பும் அருளும் ஆசீரும் நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும். உலகத்திலே அல்லலுறும் அமைதி இழந்து போரிலே வாடுகிற மக்கள் அனைவருக்கும் அமைதி திரும்ப வேண்டும் என்று மன்றாடுவோம். அமைதியின் அன்பின் அரசனான இறைவன் நம் அனைவருக்கும் அன்பையும் அருளையும் ஆசீரையும் நிறைவாக பொழிந்து காத்தருள்வாராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் தலைவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகிறோம். ஆமென். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. நொறுங்குண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரே, உமக்காய் உம்மில் வாழ ஆசிக்கின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. ஆபேலை போல ஆர்வமாய் தருவேன், கைம்பெண்ணை போல முழுமையாய் தருவேன். ஆவேலை போல ஆர்வமாய் தருவேன், கைம்பெண்ணை போல முழுமையாய் தருவேன். சிறந்தது எதுவோ அதையே தருவேன். இருப்பதை உமக்கே
தருகின்றேன். உமக்காய் வாழ விழைகின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. ஆபிரகாம் போல தயங்காது தருவேன், யோபுவை போல அனைத்தையும் இழப்பேன். ஆபிரகாம் போல தயங்காது தருவேன், யோபுவை போல அனைத்தையும் இழப்பேன். முழுமை எதுவோ அதையே தருவேன், வாழ்வின் பயனை நிறைவாய் தருவேன். என்னையே முழுவதும் தருகின்றேன். உமக்காய் வாழ விழைகின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி நம் தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையெழுத்தை பலியை ஏற்றுக்கொள்வாராக. கருணை கடலே இறைவா, இறை பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எரிந்து என்றென்றும் உம்மையே நாடுவனவாக. எங்கள் ஆண்டவரும் தலைவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியவும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே தூதரதி தூதரோடும் மனிதர் அனைவரோடும் படைப்பனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து போற்றி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 படைகளின் கடவுளமாண்டவர்,
உன்னதமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கெல்லாம் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கெல்லாம் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம் நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களே என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
இறை மகனேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு நம்முடைய மனங்களிலே அவருடைய மதிப்பீடுகள் மலர வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை குற்றங்குறைகளை பாராமல் உமது திரு அவையின் இங்கு கூடியிருக்கும் ஒவ்வொருவரின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு வழங்குகிற அன்பின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் வாழ்வு பெற வேண்டும், அவர் தரும் நிறை வாழ்வை குடையாக பெற்று ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுயிரை சிலுவையிலே தியாகம் செய்த தெய்வம். இத்தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தும் நம்மை காத்து நிறைவால் வழிப்பதாக.
நான் என் நிலை அறிந்து கொண்டேன். உன்னை ஏற்றிடும் போது நான் பிறரை அன்பு செய்தேன். போது நான் என் நிலை அறிந்து கொண்டேன். உன்னை ஏற்றிடும் போது நான் பிறரை அன்பு செய்தேன். உலகே என்னை வெறுத்தாலும் நீ இருப்பதால் எனக்கு பயமில்லை. கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை தூர்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை மாற்றிடும். அரிய காயங்களுள் என்னை மறந்திடும். பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளைகளில் என்னை கூப்பிடும். பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். அன்பிற்கினியவர்களே, இந்த பெருவிழாவில் அன்னையின் பிரசன்னம் நம் மத்தியில் இருப்பது நமக்கு உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. வழக்கமாக அன்னை காட்சி கொடுக்கின்ற நேரங்களில் சிறிய தூறல் காற்று வருவது வழக்கம். என்னுடைய அனுபவத்தில் நான் அதை கண்டு இருக்கிறேன். ஆகவே அதன் அடிப்படையில் நமக்கு ஒரு தொந்தரவாக இருந்தால் கூட இன்றைக்கு அந்த அன்னை நமக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்கல, ஏதோ ஒரு சிறிய தூறலை கொடுத்து இந்த திருப்பலியில் நாம் இன்றைக்கு பங்கு பெற்றிருக்கிறோம். இன்றைய திருப்பலியை தலைமையேற்று நடத்திய அருள் தந்தை பால் பிரகாஷ் அவர்கள் நமது புனித வளனார் கல்லூரியிலே ஆங்கிலத்துறை பேராசிரியராகவும் நியூ ஹாஸ்டலுடைய இயக்குனராகவும் மிக அருமையான ஒரு ஆன்மீகவாதியாகவும் வாழ்ந்து வருகிறவர்கள். அவர்கள் இஸ் a மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி என்று நான் அடிக்கடி சொல்வேன். அவரிடம் சொல்லும் செயலும் ஒத்தே போகும். அங்கே சொல்லொன்று செயல் ஒன்று என்று இராது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான அருள் தந்தை தான் அருள் தந்தை பால் பிரகாஷ் அவர்கள் இன்றைக்கு நமது அழைப்பை ஏற்று வந்து இன்றைக்கு நமக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த அருமையான மறைவுரை, இந்த 9 நாளும் நம்ம மறைவுரைகள்லாம் சிறப்பாக இருந்தது. அந்த மறைவுரைகளிலெல்லாம் தலையாய மறைவுரை போன்று மிக அருமையாக தயாரித்து வந்து நமக்கு அருமையான செய்தியை சொல்லி தெளிவாக ஆண்டவருடைய ஆன்மீகத்தை, அன்னை மரியாளுடைய ஆன்மீகத்தை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். நமக்கு சவாலாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதை வாழ அளித்திருக்கிறார்கள். ஆகவே அவங்க யாருன்னு உங்களுக்கு நிறைய பேர் தெரியுமா என்னன்னு தெரியல. ஃபாதர் பால் பிரகாஷ் என்னுடைய தாய் மாமாவுடைய மகன். எங்கள் அம்மாவும் மாமா சூசை மாமாவும் வாத்தியார் மாமாவும் ரொம்ப நெருக்கமானவர்கள். மாமா இறந்த பொழுது எங்கள் அம்மாவால் தாங்கவே முடியலை. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் அப்படியே மோட்சம் போய் சேர்த்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான மாமா பையன்தான், தாய் மாமா பையன்தான் ஃபாதர் பால் பிரகாஷ் அவர்களை நம் உறவினராகவும் நமது இந்த விழாவினுடைய தலைவராகவும் நான் பெற்றுக்கொண்டது பெரிய பாக்கியம் என்று நினைக்கிறேன். ஆகவே நம் அனைவரின் சார்பாக நமது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அவருடைய பணி சிறக்க ஜெபித்து இந்த பொன்னாடையை நமது பங்கினுடைய துணைத் தலைவர் திருவாளர் அருள்ராஜ் அவர்கள் அனுபவிக்க அன்போடு வேண்டுகிறேன்.
படித்தவர் தான் சென்ட் ஜோசப் ஸ்டூடெண்ட் தானே. அடுத்தபடியாக அன்பிற்குரியவர்களே, அருள் தந்தை மைக்கேல் ஜோ அவர்கள், பாத்திமா நகரினுடைய பங்கு தந்தை அவர்கள் நமக்கு எல்லோருக்கும் அறிமுகமானவர்கள் தான். அவர்களும் நமது அழைப்பை ஏற்று இன்றைக்கு வந்து நமக்காக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அவர்களையும் பாராட்டி அவர்களுக்கும் நன்றி சொல்லி நமது பங்கின் சார்பாக இந்த பொன்னாடையை திருவாளர் டேமியன் ரோசாரியோ அணிவிக்க வேண்டுகிறேன். அடுத்தபடியாக செம்பட்டு பங்கு தந்தை அருள் தம்பி சகோதரர் அருள் தந்தை ஆரோக்கிய செல்வம், அவர் ஒரு அருமையான போதகர் என்பதை அறிவோம். சென்ற ஆண்டு கூட நமக்கு வந்து அருமையான ஒரு மறையுரையை நவநாளில் கொடுத்து ஜெபித்து இருக்கக்கூடிய நம்மோடு நெருங்கி செயல்படுகின்ற அன்பு தந்தை தான் ஆரோக்கிய செல்வம் அவர்கள். அவர்களையும் வாழ்த்தி வணங்கி நமது பாராட்டுக்களை நன்றிகளை தெரிவித்து இந்த பொன்னாடை அணிவிக்கிறேன். அடுத்து எடமலைப்பட்டி புதூர் பங்கு தந்தையும் அதிபருமாகிய அருள் தந்தை இருதயராஜ் அவர்கள். அவங்க எப்பயும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்திருக்கார். பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் நம்ம பங்கில் நடந்த நான் வந்த பிறகு இந்த எல்லா திருவிழாக்களுக்கும் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய பிரசன்னம் இருக்கும். நம்மோடு நல்ல உறவு கொண்டவர். ஆகவே அவருக்கும் நமது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து இந்த பொன்னாடையை அன்போடு அனுபவிக்கிறோம். அடுத்து அருள் தந்தை ஜெய்சீலன் அவர்கள், இடமலப்பட்டி புதூர் கார்மல் சபையை தான் துணை அதிபர். இறையில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அவர்தான் இயக்குனர், உதவி பங்கு தந்தை, அருமையான நண்பர், அருமையான தோழர். அவர்களுக்கும் நமது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்து இந்த பொன்னாடையை அன்போடு அனுபவிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நமது இல்லத்தில் இருக்கின்ற அருள் தந்தை ராஜ்குமார் அவர்கள் நம்ம இந்த கம்யூனிட்டி மெம்பர் தான். ஆனால் இப்போ வெளி இடத்துல அவர் இருந்து ஒரு அருமையான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இன்றைக்கு நமது இந்த திருப்பலியில் பங்கெடுத்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது பாராட்டுகளை நன்றிகளை தெரிவித்து இந்த பொன்னாடை அன்போடு அனுபவிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாளைக்கு காலையில் 8 மணிக்கு திருப்பலி முடிந்த உடனே கொடி இறக்கம், தேசிய கொடி ஏற்றம், இங்கே சிறிய சப்பர பவனி, இதே பெரிய பவனி இங்கே சப்பரம் இங்கே எடுக்கப்படும். பிறகு எல்லோருக்கும் காலை உணவு தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. சென்ற ஆண்டு போல குடும்பமாக அமர்ந்து என்ன செய்ய வேண்டும்? நான் உண்ண வேண்டும், எல்லோரையும் பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும். இது பங்கு விழா என்ற முறையிலே தான் அந்த காலை உணவை நாம் தயாரித்து எல்லோருக்கும் கொடுக்கிறோம். அதனால் பெருந்திரளாக வந்து பங்கு பெற உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இந்த திருப்பலி முடிந்தவுடனே ஜெகன்மாதா உடைய சப்பரம் புனிதப்படுத்தப்படும், பவனி ஆரம்பமாகும். பவனி இந்த ஆண்டு காஜாமலை சென்று அங்கிருந்து எல்ஐசி காலனி வரை சென்று திரும்பி வரும். எல்லோரும் எழுந்து நின்று நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, மீட்பு அளிக்கும் அருள் அடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவரும் தலைவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பின் சாட்சிகளாக வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.
மகிழ்ந்து உம்மை வேண்டுகிறோம். உம்மை வணங்கி வாழ்த்தி போற்றுகின்றோம். மகிழ்ந்து உம்மை வேண்டுகிறோம். எம் குரல் கேளும் அம்மா, ஜெகன்மாதாவே, எம் பங்கின் காவலியே. ஞான வாழ்வின் விளக்கானாய், நம்பிக்கையின் சுடரானாய், ஞான வாழ்வின் விளக்கானாய், நம்பிக்கையின் சுடரானாய், வாழ்வு கடலின் கலங்கரை தீபமானாய், வாழ்வு கடலின் கலங்கரை தீபமானாய், நிறைவாழ்வை காணச் செய்வாய். நிறைவாழ்வை காணச் செய்வாய். எல்லாம் வல்ல பின்னாக தந்தையே, நீர் கடல் கடந்து கரை கோயில்கள் யாவும் நீர் புகைப்பட்ட உண்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் தூய பெருமாளா வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றியுணர்வோடும் பெருமகிழ்வோடும் நமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உண்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்னையை திருமணம் தாக்கிய இந்த தேரினை ஆசைப்பதையும் இது பகைவர்களிடமெல்லாம் இறை ஆற்றல் செயல்படுவதாக, உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. புனித ஜெகன்மாதாவே,